வெல்கம் டு எஸ்ஓமிஸ் சேனல். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ராகி உப்புமா தான் பார்க்க போகிறோங்க. இதை நீங்கள் வந்து ஸ்நாக்காகவும் கொடுக்கலாம், அது டின்னர் ரெசிபியாகவும் கொடுக்கலாம். இது செய்யறதுக்காக 3/4 கப் அளவுக்கு நான் ராகி மாவு எடுத்து வச்சுருக்கேன். வாங்க நீ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இதையே ஒரு வாய் அகலமான பாத்திரத்தில் போட்டுக்கலாங்க. போட்டுட்டு தேவையான அளவு உப்பு போட்டுக்கலாம். உப்பு போட்டுட்டு இதை முதல்ல நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. கலந்து விட்டு தண்ணியை தெளித்து பிசறி எடுக்கணும். அதாவது பிசைஞ்சு எடுக்கக்கூடாதுங்க, பிசறி எடுக்கணும். பாருங்கள், தேவையான தண்ணியை தெளித்து அப்படியே மாவு வந்து ஈரமாகணும். பாருங்கள் எந்த அளவுக்கு ஈரமாக இருக்குன்னு பாருங்கள். இதை வந்து அப்படியே பிடிச்சு வச்சுன்னு வச்சுக்கோங்களேன், கொலக்கட்டை மாதிரி நல்லா பிடிக்க வரும். அந்த அளவுக்கு ஈரம் இருக்கணும். உடச்சி விட்டால் அது உடஞ்சிடணும், உதிர்ந்து போயிடணும். இந்த அளவுக்கு நீங்கள் பிடிச்சி எடுத்துக்கங்க. இப்போ இதையே ஆவியில் வேக வச்சுக்கலாங்க. அதுக்காக ஒரு இட்லி பாத்திரத்தில் தண்ணி வச்சுருக்கேன். ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊற்றிருக்கேன். தண்ணி நல்லா கொதிச்சதுக்கப்புறம் தான் நம்ம இட்லி தட்டை வச்சு மேலே துணியை போட்டு இதை மாவை ஃபுல்லாக அப்படியே பரப்பி விட்டுக்கணுங்க. இந்த மாதிரி சுற்றிலையும் பரப்பி விட்டுக்கலாம். உதுத்த மாதிரி போட்டுக்கோங்க. மாவு எவ்வளோ உதிரியாக இருக்குன்னு பாருங்கள், ஆனால் ஈரமாக இருக்குது. இந்த மாதிரி இருக்கணும், அப்போ தான் வந்து நல்லா இருக்கும். எல்லா மாவையும் சேர்த்தாச்சுங்க. இதை அப்படியே லேசாக மூடி விட்டு க்ளோஸ் பண்ணி வேக வைங்க. மூடி வச்சிடலாம். மீடியம் ஃப்ளேமில் ஒரு 10 நிமிஷம் வேகட்டும். 10 நிமிஷம் ஆயிடுச்சுங்க. வெந்துருச்சான்னு பார்த்துக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. கமன் மனம் வருது. இப்போ நீங்கள் வெந்துச்சான்னு பார்க்குறக்கு இப்படி எடுத்து பிரித்து பார்த்தீங்கன்னா அப்படியே திரியும். அவ்வளோதான், வெந்துருச்சு. அடுப்பு ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இது ஒரு பிளேட்டுக்கு மாற்றிக்கலாங்க. இப்போ கடாய் வச்சு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கலாங்க. எண்ணெய் காஞ்சதையும் கடுகு பொரிஞ்சதையும் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 ஸ்பூன் வெள்ளை உளுந்தம் பருப்பு, ஒரு கையளவுக்கு வறுக்காத வேர்க்கடலை சேர்த்துறேங்க. வறுத்த வேர்க்கடலை இருந்தாலும் சேர்த்துக்கலாம். இந்த கடலைப்பருப்பு, உளுந்தம் பருப்பு, வேர்க்கடலை இது நல்லா பொரிஞ்சிடணுங்க, அப்போ தான் டேஸ்ட்டாக இருக்கும். இப்போ கடலைப்பருப்புலாம் நல்லா பொரிஞ்சிருச்சுங்க. இப்போ இதில் 50 கிராம் சின்ன வெங்காயம், 4 பச்சை மிளகாய், கொஞ்சம் கறிவேப்பிலை, பெரிய வெங்காயம் இருந்தாலும் சேர்த்துக்கலாங்க. இந்த வெங்காயம் கண்ணாடி பதம் வதங்கட்டும். வெங்காயத்துக்கு அளவு உப்பு போட்டுக்கலாங்க. ஏற்கனவே நம்ம மாவுக்கு உப்பு போட்டுட்டோம். பாருங்கள், வெங்காயம் வந்து கண்ணாடி பதம் வதங்கிடுச்சு. இதில் நான் ஒரு 1/4 மூடி தேங்காயை துருகி வச்சுருக்கேங்க, அதை சேர்த்துக்கலாம். இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடலாங்க. சூட்டில் தான் வதக்கணும், அப்போ தான் நல்லாயிருக்கும். குட்டீஸுக்கு வந்து ஸ்கூலுக்கு கொடுத்து விட்றீங்கன்னா தேங்காயை 1 நிமிஷம் வதக்கிட்டு அப்புறம் அடுப்பு ஆஃப் பண்ணிக்கோங்க. அப்போவே சாப்பிட்ற மாதிரி இருந்தால் தேங்காய் வந்து பச்சையாக சாப்பிட்டா தான் நல்லாயிருக்குங்க. இந்த சூட்லேயே வதக்கியாச்சு. இப்போ வெந்த ராகி மாவை இதில் சேர்த்துக்கலாங்க. அதை நல்லா கலந்து விட்டுக்கலாங்க. இதில் உப்பு ஏற்கனவே நம்ம போட்டிருக்கிறோம், அதே மாதிரி வெங்காயத்துக்கு தனியாக போட்டிருக்கிறோம். நல்லா கலந்து கொடுத்துட்டு உப்பு செக் பண்ணிக்கலாங்க. அவ்வளோதாங்க, சூப்பரான ராகி உப்புமா தயாராகிடுச்சு. வீட்டில் பெரியவங்க சாப்பிட்றாங்க, அதனால் இந்தளவு குதிரியாக வேண்டாம் அப்படின்னு நினச்சிங்கன்னா நீங்கள் வேக வைக்கிறதுக்கு முன்னாடி இன்னும் கொஞ்சம் தண்ணி தெளித்து வேக வச்சுக்கோங்க. அவ்வளோதாங்க, சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இதை ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். இதை வந்து நீங்கள் டெய்லியுமே செஞ்சு கொடுக்கலாங்க. உடம்புக்கு அவ்வளோ நல்லது. ஒரு ஆரோக்கியமான உணவு செஞ்சு கொடுத்துங்கிற திருப்தி நமக்கு கிடைக்கும். குட்டீஸ்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே சாப்பிடக்கூடிய இந்த ராகி உப்புமாவை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு பிடிக்கும். பிடிச்சிருந்தா எங்கள் சேனலை லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.